ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜய் மல்லி ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் இந்த வில்லியா மல்லியா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ எபிசோட்ஸ் கூட போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். விஜய்க்கு தேவையானவங்க வந்து மல்லியா இல்லை வந்து இந்த வில்லியா வந்துட்டு சும்மா ஆக்டிங் பண்ணிட்டு இருக்க இந்த ரேணுகாவை நடிக்கிற இந்த சுடரா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு கதைக்களம் வந்து போயிட்டுருக்கு. சாமி போது முடிச்சுட்ருங்க, இல்லைன்னா வந்துட்டு சீரியலே முடிச்சிருங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய வியூஸ் வந்துட்டு மனசளவில் வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு முடிச்சுட்றோம் அப்படிங்கிற மாதிரியே தான் நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக காமிக்கிறாங்க. ப்ரோமோஸ்லேயும் வந்து சரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த வந்து புதுசாக ஒரு திரும்பவும் வந்து ரீஎன்ட்ரி கொடுக்குற கேரக்டரும் சரி அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ரோமோவில் வந்துட்டு இப்போ இருக்கிற செக் பாயிண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் மட்டும்தான். ஆனால் அதுவும் வந்துட்டு ஏதாவது கொளறுபடி ஆகுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம மைண்ட் செட்டில் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் வந்துட்டு அது பர்ஃபெக்டாக பண்ணி முடிக்கிறதுல ஒரு சின்ன வீட்டு அவங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே கிடைக்கல. பட் ஆனால் மல்லி வீட்டில் அதாவது அன்னபூர்ணியம்மா வீட்டில் வந்து இந்த ரேணுகாவை நடிக்கிற சுந்தர் வந்துட்டு அவங்க ஒரு மூணு வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்துட்டு கணிச்சிட்டு அந்த பெண் கேமராவை கூட வந்துட்டு விட்டு வைக்காம அதுவும் கூட ஃபோனில் கால் பண்ணும்போது ஈஸியாக அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அந்த வாய்ஸ் வந்து பிரேக் ஆகும்போது கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ ஒரு நிமிஷம் இதுன்னு சொல்லி ரகு ஹோல்ட் பண்ண சொல்லிட்டு அந்த ரெண்டு கேமரா சரி இது எல்லாவோட ஒரு விஷயமாகவும் வந்து அப்படியே அந்த வேரோட கிள்ளி வீசுற மாதிரி தான் இந்த ரேணுகான சுடர் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயமாவது கிடைக்குமா அப்படின்னா சின்ன விஷயம் இல்லைங்க, பெரிய விஷயமே நிறைய விஷயம் அவங்களுக்கு கிடைக்குது. பட் ஆனால் அதை நிரூபிக்கணுமே. ஸோ அதுக்கான இது வந்துட்டு தான் அவங்களுக்கு வந்து பிடியாக ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கான பிடியாக வந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போத்துக்கு வந்து காமிச்சிட்டு இருக்காது இந்த நாகு அப்படின்னு சொல்லலாம். இந்த நாகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்ச்சியாக தான் வந்திருக்காங்க. அதாவது இவங்களோட ஃபேமிலியில் என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்க்கறதுக்காகலாம் கிடையாது, அவங்களோட பர்சனலுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மெயினாக அவங்க என்ட்ரி கொடுக்குறாங்க அப்படின்னாலே காசு விஷயமா தான் இருக்கணும் இல்லையா? ஸோ அதே காசு விஷயத்துக்காக என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணாவோட உயிர் சம்மந்தமான விஷயம் அப்படிங்கிறதுனால பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அவங்க இங்கே தான் போவாங்க, கட்சியில் மல்லி கைக்கு தானே வந்தாகணும். மெயினாக மல்லி வேலைக்கு வந்ததுக்கான காரணமே இதுதான். ஏன்னா வந்து அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து ரொம்பவே மோசமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தைய பார்க்கறதுக்காக வந்துட்டு அங்கே வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கடவுள் கொடுத்த வாழ்க்கையால இந்த வாழ்க்கையை வந்துட்டு ஏற்றுட்டு ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போவும் வந்துட்டு இந்த பிரச்சனைகள் வந்து போகிறதெல்லாம் வந்துட்டு எதுவுமே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு தெரியாது அப்படின்னே சொல்லலாம். ஒரே ஒரு விஷயம் அன்னபூர்ணி அம்மாவுக்கு மட்டும்தான் அவங்க ஃபேமிலியில் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு தெரியும். ஸோ இவங்களுக்கு சொன்னால் வந்து அவங்க அண்ணா கஷ்டப்படுவாங்க, நிறைய விஷயங்கள் வந்து ஹைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து அவங்க எதிர்ச்சியாக வரும்போது அந்த விஷயங்கள்லாம் அவங்களே நோட் பண்ணிட்டு என்ன மல்லி என்னென்னமோ சொல்கிறாங்க, இது என்ன அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்கிறியே அப்படின்னுமோ இல்லை அவங்க உயிரோடு தான் இருக்காங்கன்னு நிறைய விஷயம் சொல்லும்போது உனக்கே இவ்வளோ பிரச்சனை வந்துட்டு இருக்கும்போது நான் வேறு இங்கே வந்திருக்கேனே மல்லி அப்படிங்கிற மாதிரி அவங்க அண்ணி வந்து பேச்சு கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக தான் உங்கள் ஃபேமிலியில் அண்ணா கிட்ட எனக்கு சண்டை போடாமையா இருக்கீங்க, டெய்லியும் தான் சண்டை போடுறேங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சும்மா டெய்லி சண்டை போடுறவங்க எதுக்காக போய் வந்திருக்கீங்க, அண்ணாக்காக தானே வந்திருக்கீங்க. ஸோ அந்த டைப்பில் வந்து சண்டையெல்லாம் நடந்து பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி தான் லைஃப். எங்களுக்குள்ளே வந்து என்னதான் சண்டை வந்தாலும் செஞ்சாலும் சரி கடைசியில் வந்து யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் உங்கள் பிரச்சனையும் நான் அவர்கிட்ட சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் வந்து அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு. எப்படியோ முடிஞ்ச வரைக்கும் எனக்கு எங்களுக்கான பணத்தை வந்து நாங்கள் திரட்டி உங்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அவங்க அண்ணியை வந்து அங்கேருந்து அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நாகும் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு. மெயினாக மல்லியை வந்து இவங்க ஃபேமிலிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்களும் அவங்களும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அரவிந்த் வந்து ரொம்ப மெயின் காரணமாக இருந்தார். பட் ஆனால் நாகும் நிறைய ட்ரை பண்ணி தான் இவங்க ஃபேமிலியை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாங்க. ஒரே ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப வசதியானவங்க அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். ஆனால் மல்லி பொறுத்த வரைக்கும் அவங்க வசதியெல்லாம் பார்க்கல, அவங்களோட மனசை மட்டும்தான் பார்த்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் நாகு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மல்லி இருக்கிற லைஃப் வந்து நல்ல பெரிய லைஃப். ஸோ அதில் வந்து காசு வந்து செட்டில் ஆகி காசு இருக்குது. ஸோ எப்போ போய் கேட்டாலும் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு காசு கிடைக்குங்கிற மாதிரி தான் அவங்களும் ஃபீல் பண்ணாங்க. பட் ஆனால் இவருக்கு வந்து எல்லா சொத்து எழுதி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறனாலும் இருந்தாலும் வேறு வழி இல்லையே, இருந்தாலும் இங்கே தான் வந்தாகணுங்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறனால இப்போ கதிரேஷன் வந்து மல்லி கூட நல்லா பேசுகிறாங்க பண்ணுறாங்க. அவங்களும் வந்து எங்கள் வீட்டிலலாம் தங்கினாங்க செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே
தெரிய வந்துச்சு அப்படின்னா அவர் ஒரு பெரிய கை தானே. ஸோ எப்படி இருந்தாலும் வந்து மாமனார் சொத்து வந்து வந்து மாப்பிள்ளைக்கு தானே சொந்தம் அப்படிங்கிற மாதிரி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கண்டிப்பாக இந்த நாகு யோசிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க பொண்ணு வந்து ரிட்டர்ன் ஆயிருக்காங்களா ஒன்றுமே புரியல. செத்த பொண்ணு எப்படி அவ வருவா? ஸோ அப்படியெல்லாம் ஆச்சுன்னா மல்லியோட லைஃப் போச்சுன்னா நம்மளுக்கும் வந்து நம்மளோட லைஃப்பும் போயிடுமே. ஸோ மல்லி நம்பி தானே நம்ம இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்க தோணுவாங்க. என்னதான் அவங்க வந்து நெகட்டிவ் கேரக்டர் அப்படின்னாலும் அவங்களோட அண்ணாவோட லைஃப்பை சேவ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு மெயின் மோட்டிவ் வந்து அவங்க மனசில் இருக்கு. ஸோ அதுக்காகவாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்து அவங்களுக்கு வரும். ஸோ அதனால வந்துட்டு அவங்களோட ஸ்டோரி எல்லாம் வந்து மல்லிகிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு இதுக்கான ஸ்டெப்பு வந்து அவங்க எடுப்பாங்க அப்படின்னு தான் தோணுது. ஒன்ஸ் எல்லா டீட்டெயில் வந்து மல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னா நீ சொல்றது பார்த்தா வந்து கண்டிப்பாக வந்து உண்மையானவ கிடையாது. ஸோ இப்படியெல்லாம் சொல்றிய மல்லி, நம்மெல்லாம் போய் அந்த கடைக்கு வேணா போய் பார்க்கலாமாங்கிற மாதிரி இந்த அவங்க அண்ணாவோட உடம்பெல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறமா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரி நட நம்ம போய் அந்த கடைக்கு பார்க்கலாம், அந்த ஓனரை போய் விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம், அந்த ஃபோன் மட்டும் இந்த ரேணுகாவான சுடருக்கு வந்து ஞாபகம் வந்துடவே கூடாது. இப்போ இருக்கிற ப்ரோமோவில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பண்ணுற விஷயம் எல்லாமே வந்துட்டு பல்லான்னு அரையணுங்கிற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருக்கு. மல்லி வந்து டோட்டலாக அவங்கள வந்துட்டு விட்டுட்டு அங்கேருந்து வந்துட்டாங்க. பட் ஆனால் அங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள் வீட்லேயே வந்து நடக்கும்போது அவங்களால பொறுத்துக்க முடியல. ஸோ இவங்க இல்லை அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ அதுக்குள்ளேயே இந்த நாகும் சரி, இந்த மல்லியும் சரி, அண்ட் தென் மனோகர் எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு இந்த விஷயத்துலேருந்து டோட்டலாகவே வந்துட்டு மல்லியை ரிலீஃப் பண்ணிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.